الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. முஅஜமுல் கபீர் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ், ஹைசுமா குந்தும் ஃபஸல்லு அலைய ஃபஇன்ன ஸலாத்தகும் தப்லுகுனி. நீங்கள் எங்கிருந்தாலும் என் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருங்கள், ஏனென்றால் உங்களுடைய ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. உலகத்தில் நாம் எங்கிருந்து ஸலவாத் கூறினாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் நம்முடைய ஸலவாத்தை சமர்ப்பிப்பதற்காக, எடுத்து கொடுப்பதற்காக ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா நியமித்திருக்கின்றான். எனவே நாம் முயற்சி செய்து அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. சங்கியான ரமதானுடைய மாதத்தின் இரண்டாவது பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். ரமதானுடைய மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் அல்லாஹு தஆலா கண்ணியமான முறையில் அமல் இபாதத்துக்களோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கட்டுமாக. ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா முனவ்வராவின் மிம்பரிலே ஏறுகின்றார்கள். ஏறக்கூடிய நேரத்தில் வளமைக்கு மாற்றமாக 3 தடவைகள் ஆமீன் 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 என்று கூறுகிறார்கள். குத்பாவுக்கு பின்னால் அருமை சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், வளமைக்கு மாற்றமாக வளமையாக செய்யாத ஒரு செயலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்துள்ளார்கள் என்று பயானுக்கு பின்னால், குத்பாவுக்கு பின்னால் கேட்கின்றார்கள், இந்த ஆமீன் கூறியதற்கு காரணம் என்ன? அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நான் மிம்பரில் ஏறக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். வந்து 3 வகையான துஆக்களை செய்தார்கள். அதற்கு நான் ஆமீன் கூறினேன். அதில் ஒன்று, யார் ரமலானை அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர்களுக்கு கேடுதான், நாசமாகட்டும் என்பதாக துஆ செய்தார்கள். நான் ஆமீன் கூறினேன். இரண்டாவது, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் யாருக்காவது இருந்து அந்த பெற்றோர்களின் மூலமாக அந்த மனிதன் சுவனத்தை அடையவில்லையோ, அதாவது பெற்றோர்களுடைய துஆவுக்கு ஆளாகவில்லையோ அவனுக்கு கேடுதான் என்றார்கள். நான் அதற்கு ஆமீன் கூறினேன். மூன்றாவது, உங்கள் மீது யாராவது ஸலவாத் உங்களுடைய பெயர் கூறப்படும் போது யார் ஸலவாத் கூறவில்லையோ அவர்களுக்கும் கேடுதான் என்றார்கள். நான் அதற்கு ஆமீன் கூறினேன். துஆ செய்யக்கூடியவர்கள் யார்? மலக்குகளுக்கெல்லாம் தலைவர், வானவ தலைவர் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். நபிமார்களுக்கெல்லாம் தலைவராகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமீன் கூறுகிறார்கள். இந்த 3மே கபூல் தான், இதுல சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. இந்த 3 விடயங்களும் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் கூறப்படும் போது யார் ஸலவாத் கூறவில்லையோ அவர்களும் இந்த பத்வாவிற்கு ஆளாகி விடுவார்கள்.
யாருக்கு வயதான தாய் தந்தை இருந்தும் அவர்களுக்கு ஹிதுமத் செய்து பணிவிடை செய்து அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெறவில்லையோ அவர்களுக்கும் கேடுதான். இன்னும் ஒன்று என்ன, இந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டது. யார் ரமலானை அடைந்தும் இந்த ரமலான் முடிவதற்கு முன்னால் இந்த ரமலானை வழங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, ரமலான் முடிவதற்கு முன்னால் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக ஆகவில்லையோ, அவனுக்கு நாசம்தான். எனவே கண்ணியமிக்கவர்களே, ரமலானுடைய 13வது நோன்பை நாங்கள் நோற்றிருக்கின்றோம். 13 நாட்கள் முடிந்துவிட்டது. 13வது நோன்பு. இந்த 13 நாட்களில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எவ்வளவு தௌபாக்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்காக நம்முடைய கைகளை உயர்த்தினோமா இல்லையா? தனிமையான முறையில் ரப்புடைய சன்னிதானத்தில் ரமலானை வழங்கிய அந்த அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலான் நம்மை விட்டும் பிரிவதற்கு முன்பாக, யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடு என்று நாங்கள் துஆ செய்தோமா, அழுதோமா, கெஞ்சினோமா, மன்றாடினோமா, கண்ணீர் வடித்தோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் கிடைக்குமா இல்லையா என்று தெரியாது. அல்லாஹ் நசீபாக்கணும். அதே போன்று இந்த ரமலான் பிரிவதற்கு முன்னால் உண்மையான உள்ளத்தோடு தௌபா என்று சொல்லக்கூடிய இந்த மகஃபிரத்துடைய பகுதியிலே, இந்த ரமலானிலும் மகஃபிரத்துடைய நடுப்பகுதியிலே நாங்கள் மகஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை பெறவில்லை என்றால் இந்த ரமலானின் மூலமாக நாம் என்ன பிரயோஜனத்தை பெறுவோம்? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானை ஒரு விருந்தாளியாக நமக்கு மத்தியிலே அனுப்பியிருக்கின்றார். ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுக்கு வந்தா, ஒரு விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வந்தா அவரை கண்ணியப்படுத்துவோம், உபசரிப்போம். எவ்வளவு முடியுமோ அழகான முறையில் அவளை உபசரித்து அவர் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் கண்ணியமாக அனுப்பி வைப்போம். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தா எவ்வளவு வேணுமோ மேக்சிமம் அவருக்கு கொடுக்கறத கொடுப்போம், கண்ணியமான முறையில் நடத்துவோம், கண்ணியமாக அனுப்பி வைப்போம். அதே போன்று ரமலான் என்பது நமக்கு மத்தியிலே வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு விருந்தாளி. இந்த விருந்தாளியை நாம் எவ்வாறு உபசரிக்கின்றோம், எப்படி நாங்கள் இவரோடு ட்ரீட் பண்றோம்? அமல்கள் செய்கின்றோமா? நல்ல விடயங்களை கொடுக்கின்றோமா? இந்த ரமலான் நம்மை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் நம்முடைய பாவங்களை சுட்டரித்த ஒரு ரமலானாக, நமக்கு நரக விடுதலையை வாஜிபாக்கிய ரமலானாக சந்தோஷமான முறையில் ரமலானை வழி அனுப்பி வைப்போமா? இந்த விருந்தாளியை எவ்வாறு நாங்கள் உபசரிக்கின்றோம்? சாதாரண நாட்களை போன்று அதே மாதிரி நம்முடைய செயல்பாடுகள், மேலதிகமான அமல்கள், மேலதிகமான இபாதத்துக்கள், மேலதிகமான இஸ்திக்ஃபார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், இவைகளில் நாம் ஈடுபடுகின்றோமா? அல்லது ஏனைய நாட்களை போன்று புறம் பேசுவதிலும், கோல் சொல்வதிலும், ஊர்பலாய் கூறி திரிவதிலும், பாவமான காரியங்களில் ஈடுபடுவதிலும், அல்லது சோசியல் மீடியாக்களின் மூலமாக ஹராமான காரியங்களை பார்ப்பதிலும் நம்முடைய நேர காலங்களை கழிக்கின்றோமா? ரமதான் எவ்வாறு நன்மையை வாரி வழங்குகின்றதோ அதே போன்று பாவத்தும் அதே மாதிரி தான். ஒரு நஃபிலான சுன்னத்தான அமல செய்தால் ஒரு ஃபர்துடைய நன்மையை ரமதான் வழங்குகிறது. ஒரு ஃபர்தான அமலை செய்தால் இந்த ரமதான் 70 மடங்கு அதை அதிகரித்து நமக்கு வழங்குகின்றது. இதே போன்றுதான் பாவமும் பல மடங்காக்கி மனிதனுக்கு வழங்கப்படுகிறது தண்டனை. எனவே ரமதான்ல அல்லாஹு தஆலா நிறைய மாற்றங்களை வச்சுக்கிறான். பாருங்க, நோன்புல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள். எங்களுக்கு சாதாரண நாட்களில் ஹலாலான உணவுகள் கூட நோன்பு நோற்றிருக்கும் போது ஹராம், சாப்பிட முடியாது. ஹலாலான மனைவி கூட நாம் நோன்பு நோற்றிருக்கும் போது சேர முடியாது. இதே போன்று பிரபஞ்சத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நன்மைக்கு, ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்துக்கு 70 மடங்கு நன்மையை அதிகரித்து நமக்கு வழங்குகின்றான். ரமதானுடைய இஃப்தாருடைய நேரத்தில் 10 லட்சம் மனிதர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் 10 லட்சம் மனிதர்களுக்கு நரக விடுதலை வழங்கப்படுகிறது. ஜுமாவுடைய நாள், வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததிலிருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறையும் வரை ஒவ்வொரு வினாடியும் 10 லட்சம் மனிதர்கள் நரக விடுதலை வழங்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு வினாடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பரக்கத்தான் ஒரு நாள் இந்த நாள் ரமதான், அதிலும் ஜுமா. எனவே இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த ரமதான்ல இந்த பிரபஞ்சத்திலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். வானத்தில் என்ன மாற்றம்?
ரமதானுடைய பிறை தென்பட்டு விட்டால் நரக வாயில்கள் மூடப்பட்டு விடுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விடுகின்றான், சுவர்க்க வாயில்கள் திறக்கப்பட்டு விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அங்கும் மாற்றம் இங்கும் மாற்றம். மாற்றம் இல்ல எங்க? எங்கள்கிட்ட தான் இல்ல. சேஞ்ச் எங்கள்கிட்ட இல்ல. ரமதான் வந்தால் உலகத்தில் நிறைய விடயங்களை அல்லாஹ் தஆலா சேஞ்ச் ஆக்குறான். நம்மளோட ரூட்டின் பாருங்க. நாங்க ஏனைய நாட்கள் 8-9 மணிக்கு படுக்கக்கூடியவர்களாக இருந்தால் ரமதானுடைய காலத்தில் தராவீஹ் தொழுது, வித்ர் தொழுது, பயான கேட்டு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு 11:30 12 மணி ஆகிடும். மாற்றம் ஏனைய ரூட்டிங்கை விட கொஞ்சம் சேஞ்சஸ். ஆனால் நம்முடைய அமல்களில் மாற்றங்கள் வருவது கிடையாது. அங்கு வானத்திலும் மாற்றம், நரகம் மூடப்படுகிறது, சுவர்க்கம் திறக்கப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். ஆனால் மாற்றம் எங்கில்லை? நமக்குள்ளே மாற்றம் வருவதில்லை. 40-50 ரமதானை கழித்து விட்டோம். இந்த ரமதானையாவது பிரயோஜனம் உள்ள ரமதானாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ரமதானையாவது நமக்குள்ளே மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ரமதானாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தௌபாவோடு இஸ்திக்ஃபாரோடு கண்ணீர் சிந்தி நமக்கு மத்தியிலே ஒரு சேஞ்ச். 2025 ரமதான் பிக் சேஞ்ச் நாங்க சொல்லணும். மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்லணும், இந்த வருடம் ரமதானுக்கு பின்னால் உனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது. இந்த மாற்றம் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். ரமதானுக்கு பின்னாலும் அதே போன்று நாங்கள் இருந்தோமே ஆனால் இந்த ரமதானின் மூலம் நாம் பிரயோஜனத்தை பெறவில்லை. இந்த ரமதானின் மூலம் நாம் பாவ மன்னிப்பை பெறவில்லை. இந்த ரமதானின் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் பெறவில்லை. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நாங்க இந்த விசேஷமாக ரமதானுடைய நடுப்பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த மகஃபிரத்துடைய பகுதியிலே அல்லாஹ்விடத்துல தௌபா, இஸ்திக்ஃபார் இது மிகவும் முக்கியம். மகஃபிரத், பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். அடம் பிடித்து மன்றாடி, அடம்ப என்ன, திரும்பவும் திரும்பவும் கேளுங்க, திரும்பவும் திரும்பவும் கதவை தட்டினால் ஒரு நாள் திறக்கப்படும். ஆனால் ரமதான் அவ்வாறு கிடையாது. திரும்பவும் திரும்பவும் ஒவ்வொரு நாளும் முதலாவது வானத்தின் பக்கம், முதலாவது வானத்தின், இந்த உலகத்தினுடைய வானத்தில் இருந்து காலை பொழுதில் சுபவுடைய நேரங்களில் அழைக்கக்கூடியவர் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வைக்கிறீங்களா? கேளுங்க, நான் தாரத்துக்கு ரெடி. ரிஸ்க கேட்கிறீங்களா? கேளுங்க, நான் தர்றதுக்கு ரெடி. கேட்பதற்கு நான் தயாரில்லை. காலை நேரத்துல சஹருக்காக வேண்டி எழும்புறோம், சஹர் சாப்பிடுறோம், இதே 5 நிமிடங்கள் நேர காலத்தோடு எழும்பி 2 ரக்காத்துக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியம் நமக்கு நசீபாவல்ல. ரமதானிலும் தஹஜ்ஜத் இல்லை என்றால் எப்ப நாங்க தஹஜ்ஜத் தொழுவது? எப்ப தொழ போகின்றோம்? 2 ரக்காத்துகள் முஸல்லாவை போட்டு தொழுது ரப்புடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி அழுது கெஞ்சி மன்றாடி ரப்புடைய சன்னிதானத்துல மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு என்னும் பிச்சையை நாங்கள் பெறக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். ரமதான் கண்ணியமான நாட்கள், கண்ணியமான 13வது நாள்ல இருக்கிறோம். வார ஜுமா வந்தால் அதற்கு அடுத்த ஜும்மா ரமதான் முடிஞ்சு பெருநாள் பெருநாள் பெருநாள். திரும்பவும் கிடைக்குமா? சந்தேகம். ரமதானுடைய வருகையை நினைத்து சந்தோஷம் அடைவது, ரமதான் செல்லக்கூடிய நேரத்தில் பிரிவால் கலங்குவதற்குதே, இதுவும் ஒரு முபாரக்கான சுன்னத். கவலைப்படவும் ரமதான் போகும்போது. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்தில் அமல்படுத்தாமல், அமல் செய்யாமல், பாவ மன்னிப்பை தேராமல் பிரியக்கூடிய நேரத்தில் நாங்கள் கை செய்தப்படுவதன் மூலமாக என்ன பிரயோஜனம்? எனவே கண்ணியமானவர்களே, நாம் முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தௌபாவை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. தௌபா எப்படிப்பட்ட தௌபா? தௌபத்தன் நசூஹா என்று சொல்லக்கூடிய நேமமான அந்த தௌபாவை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். தௌபத்தன் நசூஹாண்டா என்னது? ஒரு பாவத்திலிருந்து தௌபா செய்தால் திரும்பவும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருப்பதுதான் தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ் தஆலா இதைத்தான் கேட்குமாறு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. நசூஹாவான தௌபான என்னது? ஒரு மனிதனுக்கு தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் 3 நிபந்தனைகள் தேவை. ஒன்று, செஞ்ச பாவத்தை ஏற்றுக்கொள்வது. செஞ்சிட்டன் ரப்பு, தவறு தான், மன்னிச்சிரு, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடம் பிடிப்பது கிடையாது. செய்த பாவத்தை தான் பாவம் செய்து விட்டேன் என்று உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதியான நியத்து வைக்க வேண்டும். அந்த செய்த பாவத்தின் மீது கை செய்தப்பட வேண்டும். இதுதான் தௌபாவுக்கு மிகவும் முக்கியம். அப்ப உண்மையான தௌபத்தன் நசூஹா என்றால் என்ன? இந்த தௌபத்தன் நசூஹா என்பது எந்த பாவத்திலிருந்து நாங்கள் தௌபா செய்தோமோ அந்த பாவத்தை திரும்பவும் செய்யாமல் இருப்பது. அல்லாஹ் நம்முடைய தௌபாவை கபூல் செய்து விட்டான். திரும்பவும் அதே பாவத்தின் பக்கம் போகின்றோமா? அப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், நான் நிறைய செஞ்சிட்டேனே, மன்னிப்பானா? நிச்சயமாக மன்னிப்பான். மன்னிப்புக்கு சில வகைகள், சில கேட்டகரி இருக்குது. ரப்போடு நடைபெற்ற தவறுகளாக இருந்தால், ஹுகூக்குல்லாவாக இருந்தால், அல்லாஹ்வுடன் தௌபா செய்வதன் மூலமாக சில பாவங்களை திரும்பவும், சில காரியங்கள் பாவங்கள் செய்திருப்போம்,
அதை நாங்கள் திரும்பவும் நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் மன்னிப்பான். உதாரணமாக தொழுகையை கலா செஞ்சிட்டோம், 10 வருஷம் தொழுவல்ல, 20 வருஷம் தொழுவல்ல, அல்லது 4 நேரம் தான் தொழுகிறோம், சுபஹுடைய தொழுகை தொழுவதே கிடையாது, அல்லாஹ்விடத்துல தௌபாவும் செய்ய வேண்டும், அந்த தொழுகைகளை திரும்பவும் தொழ வேண்டும். இதுதான் அதனுடைய தௌபாவின் நான் மாத்திரம் மன்னிக்கப்படாது. இதே போன்று ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களுக்காக நாங்கள் ரப்பிடத்தில் தௌபா செய்ய வேண்டும். ஏனைய மற்ற வகை என்னவென்றால் ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு அநியாயம் செய்திருந்தால், ஒருவனுடைய சொத்தை அபகரித்திருந்தால், ஒருவனை ஏமாற்றி இருந்தால், ஒருவனுக்கு நாங்கள் நிறைய கஷ்டங்களை கொடுத்திருந்தால், அவனுடைய கல்வை நோவினை செய்திருந்தால் ரப்பிடத்திலும் தௌபா கேட்க வேண்டும், அந்த அடியானிடத்திலும் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் தௌபா. மக்களுக்கு செய்யற கூத்தெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து தௌபா கேட்பதால பிரயோஜனம் கிடையாது. அவரிடத்திலும் யாருக்கு அநியாயம் பிரயோஜனம் கிடையாது என்றால், யாருக்கு அநியாயம் செய்தவனோ அந்த மனிதன் மன்னிக்காத வரை ரப்பும் மன்னிக்க மாட்டான் அந்த பாவத்தை. எனவே கண்ணியமானவர்களே, நாம் முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல கண்ணியமான முறையில அழகான முறையில ரகாத்துகள் தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் கண்ணீர் சிந்தி கெஞ்சி மன்றாடி, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் அவனுடைய கல்புல ஒரு கருப்பு புள்ளி ஒன்று வைக்கப்படும், பிளாக் டாட். இன்னும் ஒரு பாவம் செய்தால், தௌபா செய்யாட்டி இன்னும் ஒரு பாவம் செய்தால் இன்னும் ஒரு கரும்புள்ளி, இன்னொரு பிளாக் டாட் ஒன்று வைக்கப்படும். இவ்வாறு தௌபா செய்யாமல் அவன் பாவம் செய்ய 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 அவனுடைய கல்புல ஒவ்வொரு பிளாக் டாட்டா வச்சு 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 அவனுடைய கல்பு முழுமையான முறையில் கருப்பாகிவிடும். அப்பொழுது அவனுடைய கல்புல அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய பயம் கல்புல ஏற்படாது. எவ்வளவு சொன்னாலும் மேலால போயிடும். அல்லாஹ்வுடைய பயத்தினால் கண்களிலிருந்து கண்ணீர் வராது. ஏன்? கல்பு கல்லாவி, உள்ளம் கருப்பாகி விட்டது. தௌபா இல்லாம பாவம் செஞ்சு 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 உள்ளம் கருத்து விட்டது. இந்த கருத்ததன் காரணத்தினால் நசீஹத், நல்ல உபதேசங்கள் அவருடைய கல்புல் ஏற்றுக்கொள்ளாது. தௌபாவினால அல்லது நல்ல விஷயங்களை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ்வுடைய பயம் குடிக்கொள்ளாத உள்ளத்துல என்ன சொன்னாலும் சாதாரணமா போயிட்டு கொண்டே இருக்கும். இதுக்குத்தான் அல்லாஹ்வோட துஆ கேட்கணும். யா அல்லாஹ், உன்னுடைய பயத்தினால் அழக்கூடிய கண்கள் எனக்கு நீ நசீபாக்குற. எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ்வோட பயத்தால அழுகுற பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. கியாமத்துடைய நாள் இந்த உலகத்துல ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுதால் அவருடைய கண் இமைகள், இந்த கண்ணில் இருக்கக்கூடிய முடி இருக்கின்றதே, இந்த முடிகள் கண்ணீரால் நனைந்து விட்டால், அவன் அழுகுறான் அல்லாஹ்வோட பயத்தால, கபரை நினைச்சு அழுகுறான், ஆகிரத்தை நினைச்சு அழுகுறான், நரக வேதனையை நினைச்சு அழுகின்றான். இந்த நேரத்தில் அவனுடைய அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழக்கூடிய நேரத்தில் அவனுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீரின் மூலமாக இந்த கண் இமைகள் நனைந்து விட்டான். இந்த இமை நாளைய கியாமத்துல சாட்சி சொல்லும், யா அல்லாஹ், உன்னுடைய பயத்தினால் இந்த அடியான் உலகத்தில் அழுந்தான், இவனை நீ மன்னிச்சு விட்டு. எங்களுக்கு அழுவ வருதில்லை, அழுவ வருதில்லை, பயம் இல்லை உள்ளத்துல, கல்புல பயம் இல்லை, அச்சம் இல்லை, இல்லாம ஆவிருச்சு. ரமலான்லையும் கண்ணீர் வராட்டி எப்போ வரும்? ஹஜ்ரத், இன்னும் டைம் இருக்குது, 27க்கு இன்னும் 4 இருக்குது. என்ன இருக்குது? 27க்கு இன்னும் 4 இருக்குது. 27ல தான் தௌபா செய்யணுன்ற நிபந்தனை கிடையாது, ஷரத்து கிடையாது. 27க்கு முன்னால் மூத்து விந்துவிட்டான். 27 அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காவிட்டால் அப்ப எப்ப தௌபா செய்யறது? கண்ணியமானவர்களே, தினமும் டெய்லி தௌபாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேளுங்க. டெய்லி தௌபா செய்யுங்க. நாங்க இரவுல தூங்குகின்றோமே, இந்த தூக்கம் இருக்கிறதே, இது அறம் மௌத்து. எத்தனையோ மனிதர்கள் தூங்கினாங்க, காலையில எழும்பல்ல, அது கடைசி தூக்கமாக மாறிவிட்டது. தூங்கக்கூடிய நேரத்தில் தௌபாவோடு தூங்க வேண்டும். அப்படியா தூங்குறோம்? போனோட தான் தூங்குறோம். திடீர்னு முடிப்பு வந்தா போன் உடம்புக்கு கீழே இருக்குது, சூடாவிக்குது. சில சமயங்கள் நெட்ல சோசியல் மீடியா ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எவ்வாறு தூங்குகின்றோம்? தௌபாவோட தூங்குகின்றோம், இஸ்திக்ஃபாரோட தூங்குறோம், தஸ்பீஹாத்துகள் செய்து கொண்டா தூங்குகின்றோம், அனாச்சாரமான விடயங்களை பார்த்து கொண்டு தூங்குகின்றோம். அப்படியே மௌத்து வந்து விட்டால் எவ்வாறு உலகத்திலே ஒரு மனிதன் மரணிக்கின்றானோ கியாமத்தில் அவ்வாறு எழுப்பப்படுவான். பாவம் செய்து கொண்டு நாங்கள் மௌத்தா போனால் அதே போன்று எழுப்பப்பட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னாலே கண்ணியமானவர்களே, ரமலான் நம்முடைய பாவங்களை சுட்டெரிப்பதற்காக வருகை தந்திருக்கிறது. எனவே உண்மையான உள்ளத்தோடு தௌபா செய்யுங்க. கல்பால நினைக்கிறது, இதுதான் தௌபா. கல்பால செய்த பாவங்களை உணர்வது, செஞ்சுட்டேனே,
இவ்வாறு செய்து விட்டேனே, இந்த முபாரக்கான கண்ணியமான நாட்களிலும் கூட பாவங்களில் ஈடுபட்டு விட்டேனே. சில மனிதர்கள் துப்பாக்கியசாலிகள், பத்நசீப், ரமதான்லையும் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான், ரமதான்லையும் ஹராத்த செஞ்சு கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சங்கையான ரமதானுடைய மாதம் இருக்கின்றதே நம்மை நமக்காக வேண்டி பாவங்களை அப்படியே சுட்டெரிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாதம். எனவே இந்த மாதத்துல நாங்கள் கண்ணியமான முறையில் இந்த ரமதானை கழிக்கவில்லை என்றால், யார் ரமதானிலே பாவம் செய்கின்றார்களோ, ஒரே ஒரு ஹதீதை மாத்திரம் நான் கூறுகின்றேன். சய்யிதத்துனா உம்மே ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, என்னுடைய உம்மத் எதுவரை ரமதானை கண்ணியப்படுத்துவார்களோ அதுவரை அவர்கள் இழிவாகவே மாட்டார்கள். ரமதானை கண்ணியப்படுத்தும் வரை அவர்கள் இழிவாக மாட்டார்கள். கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமதானுடைய ஹக்க அநியாயமாக்குவது, அதன் மூலம் இழிவாகுவது என்றால் என்ன அர்த்தம்? அப்பொழுது கூறுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதன் இந்த முபாரக்கான மாசத்துல, இந்த ரமதானுடைய மாதத்துல யார் ஜினா செய்கின்றானோ அல்லது மது அருந்துகின்றானோ, அடுத்த ரமதான் வரைக்கும், நல்ல கேளுங்க, இந்த ரமதான்ல யாரு விபச்சாரம் செய்கின்றானோ அல்லது மது அருந்துகின்றானோ, அடுத்த ரமதான் வரைக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலக்குகளும் அல்லாஹ்வும் அவன் மீது லானத் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பதுவா, லானத், சாபம், சாபம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய சாபம். மேலும் அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் அவன் மரணித்து விட்டால், ரமதான்ல பாவம் செய்யக்கூடியவன் அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய எந்த நன்மையும் அவரிடம் இருக்காது, எந்த நன்மையும் இருக்காது. எனவே ரமதானுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் எவ்வாறு நன்மைகள் அதிகரிக்கப்படுகிறதோ அதே போன்று பாவங்களும் அவ்வாறு தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஜினாண்டா விபச்சாரம்டா, கண்ணாலும் விபச்சாரம் செய்யலாம். ஜினல் ஐன் அன்-நவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹராத்தை பார்ப்பது கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம். பார்க்கிறோம் இல்லையா, டைம் பாஸ் பண்றோம் இல்லையா, நோம்புல ஒரு இஸ்திக்ஃபார், ஒரு ஜிக்ர், ஒரு அஸ்கா, ஒரு ஸலவாத், குர்ஆனுடைய திலாவத்துகள், இவைகளை செய்திருந்தால் கூட நன்மை கிடைத்திருக்கும், ஒன்றுக்கு பல மடங்கு தந்திருப்பான். ஆனால் டைம் பாஸ் பண்றதுக்கு சோசியல் மீடியாவை தான் பார்க்கிறோம். இந்த சோசியல் மீடியா இன்றைக்கு மனிதனை நாசமாக்கி இருக்கிறது. தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துவது கிடையாது, தேவையில்லாமல் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியமானவர்களே, ரமதானை ஏனைய காலங்களை போன்று கழித்துவிட்டு ரமதானுடைய பெருமதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கு ரமதான் என்னவென்று தெரிந்தால், இந்த ரமதானுடைய ஹகீகத், ரமதானுடைய யதார்த்தம், ரமதானிலே அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கக்கூடிய நியாமத்துக்கள் இது என்னவென்பதை என்னுடைய உம்மத் அறிந்து கொண்டால் முழு வருடமும் ரமதானாக இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை திரும்பவும் வழங்க மாட்டான். அல்லாஹ் நமக்கு ஏதாவது சந்தர்ப்பத்தை வழங்கினால் அதை சரியான முறையில் பயன்படுத்துவது தான் உண்மையான புத்திசாலிக்கு அறிகுறி. எனவே நாம் தௌபாவோடு வாழக்கூடிய பழக்கம். தௌபா என்றால் கல்பினான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல மனமுருகி கெஞ்சி மன்றாடி உள்ளம் கல்லாகி இருந்தாலும் அதையும் தாண்டி நாங்க கொஞ்சம் அழுவலையா, அழுவது போன்று உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அழுவ வருது இல்லையா, அழுவுற மாதிரி கெஞ்சுங்க, ரப்புட்ட கெஞ்சி கேளுங்க. அல்லாஹு தாலா இரக்கம் உள்ளவன், ஒரு தாயை விட பல மடங்கு இறக்க உள்ளவன். ஒரு தாய்க்கு ஒரு புள்ள இதை வாங்கிட்டாங்கன்னு கேட்டா இருக்கட்டும் பாப்பா, இல்லன்னு அடம் பிடிக்கிற நேரத்துல அந்த தாய் வாங்கி கொடுத்துருவான். அந்த தாயை விட பல மடங்கு இறக்கம் உள்ள ரப்பு. இவ்வளவு பாவம் செஞ்சிருந்தேன், பரவாயில்ல, இவ்வளவு செஞ்சாலும் பரவாயில்ல, மன்னிப்பான். அதில் செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முகாஷஃபத்துல் குலூப்ல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறான், செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாதையில வாராங்க, ஒரு வாலிபன் வருகின்றான், ஒரு யங் பாய் வந்து முன்னால வாராரு. அவருடைய கையில சாராய போத்தல் இருக்குது, என்ன இருக்குது, மதுபான போத்தல் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. முன்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராரு, இங்கால வாலிபர் கையில சாராய போத்தலோட வாராரு. வரக்கூடிய நேரத்தில் அந்த வாலிபர் பார்க்கிறாரு, உமர் வாராரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மதுபானத்தை கண்டால் நான் முடிஞ்சு தண்டனை வழங்கி விடுவார்கள், என மானம் போயிடும். என்ன செய்வது, நேருக்கு நேராக வருகின்றார்கள். உடனே கல்வியிலே நினைக்கின்றான், தன்னிடம் இருந்த போர்வை, சாதர், போர்வையிலே அந்த போத்தலை மறைச்சு கொள்றான். அந்த வாலிபன் மறைத்து கொண்டு கல்வில நினைக்கிறான், யா அல்லாஹ், இந்த மதுபானத்தை இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே குடிக்க மாட்டேன். உமருக்கு முன்னால தலை குனிய வச்சிடாத, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால் தலை குனிய வைத்து விடாதே, என் வாழ்க்கையில இந்த சாராயத்தை நான் குடிக்க மாட்டேன்.
கல்பால நியத்து வைக்கிறான், கல்பால தௌபா செய்யறான். உமர் ரலியல்லாஹு பக்கத்துல வந்துட்டாங்க, எவ்வளவு தூரம், எவ்வளவு ஓட முன்னால வந்துட்டாங்க. வாலிபர் என்ன ஒளிச்சு வச்சுக்கிறீங்க? இல்ல உமர் ரலியல்லாஹு இது வினாக்கிரி போத்தல். என்னது வினாக்கிரி போத்தல்? அப்படியே அப்போ காட்டுங்களே. வெளியெடுத்து காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா அந்த சாராயத்தை வினாக்கிரியாக மாற்றி விட்டான். சுப்ஹானல்லாஹ். இது தௌபா. அந்த ரப்போட கனெக்ஷன் ஏற்படுத்தின நிமிஷம் எவ்வளவு, எத்தனை செகண்ட்ஸ். முன்னால உமர் ரலியல்லாஹு வராங்க, நேர இந்த வாலிபர் வாரார். கல்பினால ரப்புடைய சன்னிதானத்துல கனெக்ஷனை ஏற்படுத்திய செகண்ட்ஸ் எத்தனை? யா அல்லாஹ், உமருக்கு முன்னால் நான் தலை குனிய கூடாது, வாழ்க்கையிலே நான் இந்த சாராயத்தை குடிக்க மாட்டேன். உண்மையான முறையில தௌபாவை செஞ்சான். அல்லாஹ் சாராய போத்தலை வினாக்கிரி போத்தலாக மாற்றி விட்டான். இது தௌபா, இது தௌபா. எனவே கண்ணியமானவர்களை, ரமதான் நம்மை விட்டு பிரிந்து கொண்டே செல்கிறது. ரமதானுடைய ஒவ்வொரு மணித்தியானமும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய ரஹமத் மக்ஃபிரத் இத்துக்கும் நரக விடுதலை. அடுத்த 10 அல்லாஹ் அக்பர், அடுத்த 10 நரக விடுதலை. அது இதைவிட பயங்கரமானது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முறையில எப்படியாவது இந்த உம்மத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ரப்ப எவ்வளவு இரக்கமுள்ளவன் இந்த உம்மத்தில மேல. ரசூலுல்லாஹ் உம்மத்தை முஹம்மதியாவுடைய பாவங்கள் எப்படியாவது மன்னிக்கப்பட வேண்டும். ஆரம்பம் ரஹ்மத்துடைய 10, அதுக்கு பிறகு மக்ஃபிரத்துடைய 10, அதுக்கு பிறகு நரக விடுதலை. இங்கு ஷைத்தான் விலங்கிடப்பட்டுள்ளான், நரக வாசல்கள் மூடப்பட்டிருக்குது, சுவர்க்க வாயில்கள் திறக்கப்பட்டிருக்குது. ஒரு நன்மைக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்துக்கு 70 மடங்கு நன்மைகள். அல்லாஹு அக்பர். எப்படியாவது இந்த உம்மத்துக்கு நன்மையை வழங்கிவிட வேண்டும், நரகத்தை விட்டு விடுதலை வழங்கப்பட வேண்டும் என்ற நியத்துல அல்லாஹு தஆலா என்ற எண்ணத்தில் அல்லாஹு தஆலா இந்த ரமதானை வழங்கி இருக்கின்றான். எனவே இந்த ரமதானை அடைந்து இந்த ரமதான் நம்மை விட்டும் பிரிவதற்கு முன்னால் பாவங்களுக்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பை பெற்று தரக்கூடிய ரமதானாக இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இஃப்தாருடைய நேரத்துல டெய்லி தினமும் 10 லட்சம் பேர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கையை தூக்குங்க, கொஞ்சம் கையோத்துங்க. இஃப்தார் பார்ட்டி நடக்கலாம். 2025 பேட்ச், 2020 பேட்ச், 2000 பேட்ச் பார்ட்டி வைங்க, இஃப்தார் ஏற்பாடு செய்யுங்க, நோ ப்ராப்ளம். ஃபர்தான மகரிபுடைய ஜமாத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, சாப்பாடு கொடுங்க, இஷாவுடைய ஜமாத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு இஃப்தார் நடக்குது. ஃபர்தான நோன்பு எவ்வாறு ஃபர்தோ, இந்த ரமதானுடைய நோன்பு எவ்வாறு ஃபர்தோ, இதே போன்று மகரிபுடைய தொழுகையும் நம் மீது ஃபர்தான் உண்டு, இஷாவுடைய தொழுகையும் நம் மீது ஃபர்தான் உண்டு. விடிய விடிய விழித்திருந்து 3 மணிக்கு சாறு சாப்பிட்டு தூங்குகின்றோம், சுபவுடைய தொழுகையும் நம் மீது ஃபர்தான ஒரு விஷயம். நீங்க முடிச்சிடுங்க, கூட்டாளிமாரோட இல்லீங்க, நீங்க சாறு சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ஃபர்தான தொழுகையை விட்டு விடாதீர்கள். 3 மணியோட சாப்பிட்டுட்டு படுக்கிறோம், சுபவுடைய தொழுகை அப்படியே போகுது. நோம்பு நோவாம நோம்பு பிடிப்பாங்க சில ஆட்கள், தெரியுமா? நோவாம நோம்பு பிடிக்கிறோம். உங்களோட நோம்பு எவ்வளவு நேரம்? இப்ப எங்களுக்கு காலையில 5 மணில இருந்து கிட்டத்தட்ட 5:03 அசாண்டு வைங்களே, சஹர் என்ற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதுல இருந்து இரவுல 6:22 வரைக்கும் என்றால் கொஞ்சம் இஃப்தாருடைய விஷயத்திலையும் கொஞ்சம் பேணுதல் தேவை. சில டைம் டேபிள்ல 6:22:54 செகண்ட்ஸ். இந்த செகண்ட் நாம் கணக்கு பார்க்கறோம் இல்ல, இந்த செகண்ட்ஸ கணக்கு பார்க்கறது இஃப்தாருடைய நேரத்துல மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய முபாரக்கான ஹதீஸ், மனுஷனுக்கு 2 சந்தோஷம் உண்டு. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்துல கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இன்னும் ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல கிடைக்கிற சந்தோஷம். பசியோடு தாவத்தோடு திறக்கிறோம் ஹைர், ஆனால் 1 நிமிஷம் லேட்டாகி திறக்கும். 6:22:53 செகண்டா, கிட்டத்தட்ட 6:23. அது 6:22 கிடையாது, 50 செகண்ட். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதனால கொஞ்சம் பக்குவம். பாங்கு சொல்லட்டும், பாங்கு பாங்கு சொல்லப்படுவது சாப்பாடை நிப்பாட்டுறதுக்கோ அல்லது சாப்பிடுறதுக்கோ கிடையாது. பாங்கு அசான் அழைப்பு தொழுகைக்கான அழைப்பு, இஃப்தாருக்கான அழைப்பு கிடையாது. சுபவுல பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடணும்ன்றது கிடையாது. டைமை பார்த்துக்கோங்க, டைமை பார்த்து உங்களோட வேலைகளை செய்யுங்க. கொஞ்சம் முஅஸ்ஸினுக்கு லேட் ஆகிடுச்சு, என்ன நடக்கும்? பாங்கு சொல்ல காரணம் இருப்பீங்களா? இஃப்தாருக்கு எப்படி டைமை பார்க்குறீங்க? முஅஸ்ஸின் லேட் ஆகினாலும் பரவாயில்ல, ஒச்சையும் போனையும் பார்ப்போம், கிளாக்கையும் பார்ப்போம், டைமையும் பார்த்து கொண்டு இருப்போம். ஏன் முஅஸ்ஸின் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்ல சும்மா சாரி. அதே மாதிரி சஹருக்கும் கொஞ்சம் பாருங்க. இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷமான நோன்பை பாத்திராக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம், 3 நாளும் தாவத்தோடு பசியோடு இருக்கிறோம். எனவே இஃப்தாருடைய நேரம் சஹருடைய நேரத்துல நம்முடைய பழக்க வழக்கங்களை இதே மாதிரி ஆக்கிக் கொள்ளுங்க. இஃப்தாருடைய பாட்டி இருந்தாலும் பரவாயில்லை, தொழுகையுடைய ஜமாத்தை விட்டு விடாதீர்கள். நீங்க காலையில கூட்டாளிமாரோட சேர்ந்து சஹர் சாப்பிட்டாலும் பரவாயில்லை, நேர காலத்தோடு சாப்பிட்டு விட்டு தூங்குவதால் ஃபஜ்ருடைய தொழுகை மிஸ் ஆகிவிடும் என்றால் அப்படியான சஹர் நமக்கு தேவை கிடையாது. நீங்க வளமையை போன்று தூங்கி காலையில எழும்பி சஹர் சாப்பிட்டுட்டு ஃபஜ்ரையும் தொழுது விட்டு நிம்மதியாக தூங்குங்க. சஹருடைய சாப்பாட்டுல பரக்கத் இருக்குது.
எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமதானை சரியான முறையில கண்ணியமான முறையில தௌபா இஸ்திக்ஃபாரோடு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இந்த நோன்பை எவ்வாறு நோட்க வேண்டும் என்று ஷரியாத் கூறியுள்ளதோ, மார்க்கம் கற்றுத் தந்துள்ளதோ அந்த முறையில் நாங்கள் நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அத்தோடு சேர்த்து ரமதான் நம்மை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிறது. இந்த ரமதான் பிரிவதற்கு முன்னால் ரப்புடைய ரஹ்மத்தை, ரப்புடைய பாவ மன்னிப்பை, நரக விடுதலையை பெறக்கூடிய மக்களாக, பெற்ற மக்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், கண்ணியமா இந்த ரமதான் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து செல்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர்களாக நம்மை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நரக விடுதலையை வாஜிபாக்கிய மனிதர்களாக நம்மை நீ ஆக்கி அருள்வாயாக. யார் யாருக்கெல்லாம் நரக விடுதலையை வாஜிபாக்குகின்றாயோ அந்த கூட்டத்திலே நம் போன்ற பாவிகளையும் நீ சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், மீதம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நாட்களை கண்ணியமான முறையில் அமல் இபாதத்துகளோடு, குர்ஆன் திலாவத்துகள், தஸ்பீஹாத்துகள், ஜிக்ருகள், அஸ்கார்கள், தராவி தொழுகைகள், இது போன்ற நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், 5 நேர தொழுகைகளையும் ரமதானிலும் ரமதானுக்கு பின்னாலும் நல்ல முறையில அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நம்முடைய மனைவி மக்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.